ஆனால் யாராவது செத்து போன அப்புறம் இந்த ஆவி எங்கேயாவது போகும்னு நினச்சி பார்க்குறாங்க. எங்கேயா போகுது இந்த ஆவி? இப்போ நல்லா பேசுகிறோம், நல்லா பாடுறோம், இப்படி கண்ண திரும்புகிறோம், பாதிலேயே இருந்துச்சு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இந்த உடம்புல இருந்து இந்த ஆவி எங்கே போகுது, எப்படி போகுது, கண்ணுக்கு தெரிகிறதே கிடையாது. எங்கே தான் போகுது? இவ்வளோ பெரிய உடம்ப, யானையோட உடம்புல இத்தனோண்டு உயிரோட அளவு சொல்றார் திருமூலர். உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவார்ந்த அன்பர்கள் இருக்கிற இடம் நாயன்மார். திருமூலரே நாயன்மாரா இருக்கிறார். அவர் சொல்றார், இந்த உயிரோட தன்மை எப்படா இருக்கும், உயிரோடைய அளவு எப்படி இருக்குன்னு அவர் சொல்றார். யாருமே சொல்ற, எந்த விஞ்ஞானியும் சொல்லல. ஒரு தமிழன் சொல்லியிருக்கிறார், ஒரு நாயன்மார் சொல்லியிருக்கிறார், ஒரு சித்தர் சொல்லியிருக்கிறார். யார்? திருமூலர். 3000 ஆண்டுகள் இந்த மனுஷன் வாழலான்னு காட்டியவர். மூலன் உரைத்த 3000 தமிழ் ஞானம் அறிய நந்தி அருள் அது அப்படின்னு சொல்ற. எப்படி உயிர் இருக்குன்னு கேட்கிறார் சுவாமி. யானைக்கு உயிர் பெருசு இருக்குமா? கொசுவுக்கு எப்படிங்க உயிர் இருக்கும்? கொசுவுக்கு பெருசு இருந்தா என்னங்க, எப்படி கொசுவே எவ்வளோதான் இருக்கு. எறும்புக்கு எப்படிங்க உயிர்? எறும்புக்கு எங்கங்க இதயம் இருக்கு? எறும்புக்கு எங்கங்க உயிர் இருக்கு? எறும்பை விட சின்ன பூச்சிலாம் இருக்குதுல்ல. அந்த மழை காலம் வந்துச்சுன்னா லைட்டில் வந்து பூச்சியாக வரும். அந்த பூச்சியை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இத்தனோண்டு பூச்சி எப்படா குடும்பம் நடத்தி புள்ள பத்து அதுக்கு சோறு போட்டு ஆண்டவன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கடலில் போனால் அங்கே ஒரு கிட்டத்தட்ட இத்தனோண்டு வண்டில் இருந்து, புழுவில் இருந்து, சில்லு வண்டில், இத்தனோண்டு வண்டில் இருந்து பாப்பா அதற்கு சுவாமி ஆண்டவன் சோறு படி அளக்கிறார். ஆனால் இத்தனை 6ஆம் அறிவை கொடுத்து இப்போ அதுக்கப்புறம் 7வது அறிவையும் கொடுத்து ராக்கெட் வரைக்கும் செலவு பண்ணி விஞ்ஞானத்தில் அண்டம் கேலக்சி அது இது என்னென்னமோ பண்ணுறா. ஆனால் இன்னமும் முட்டாள்தனமாக இருக்கும்.